Hello friends, I am Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போற 10th standard maths chapter 2 exercise 2.6 sixth sum. Find the sum of all odd positive integers less than 415 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? Find the sum of all odd positive integers less than 450. Odd positive integers less than 415 சொல்றாங்க. So odd positive integers starting என்ன வரும்? 1 plus 3 plus 5 plus etc. அப்படின்னு போட்டு last less than 415ன்றதுனால odd positive integer 449 தான் வரும். clear? next பாத்தீங்கன்னா a ஓட values பாருங்க. ஏன்றது என்ன? இங்க first term தான் a equal to 1. d எப்படி கண்டுபிடிப்பீங்க? t2 minus t1 3 minus 1 equal to 2. lன்றது last term 449. first நம்ம என்ன பண்ண போறோம்? n தெரிஞ்சாதான் நம்ம அந்த sum sn values கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதுக்கு n equal to l minus a by d plus 1 ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஏன் நம்ம இது எடுக்கணும்னா l இருக்கிறதுனால நம்ம இது அப்ளை பண்றோம். so 449 minus a ஓட வேல்யூ 1 d ஓட வேல்யூ 2 அவுட் சைட்ல பிளஸ் போட்டுக்கிறோம். so n equal to 449 minus 1 448 divided by 2 plus 1. இது solve பண்ணா 1 time, இது வந்து 224 times. so n equal to 224 plus 1 225. என்னோட வேல்யூ 225 கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? SN ஃபார்முலா எடுக்க போறேன். இங்க ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் இந்த டைப் சொல்லி கொடுத்துறேன், அதுக்கப்புறம் அந்த டைப் போறேன். so SN equal to n by 2 a plus l the formula. என்னோட வேல்யூ என்ன? 225 by 2. a ஓட வேல்யூ 1, l ஓட வேல்யூ 449. so 1 plus 449 என்ன வரும்? 225 by 2 into 450. so 2 table 1 time, 2 table 225 times. so finally 225 into 225 தான் 225 the whole square. so இது 2 times நம்ம product பண்ணா என்ன வரும்னா 50625. 2 times 225 into 225 product பண்ணும். so final answer is 50625. இது ஒரு மெத்தட். ஆர் இன்னொரு மெத்தட் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இது n முடிச்சுட்டு நம்ம டேரக்டா இந்த மெத்தடுக்கும் வந்துடலாம், இது போடாம. ஓகேவா? சோ என்ன பண்ணணும்னா sum of all positive odd integers ஓட ஃபார்முலா வந்து n ஸ்கொயர். சோ what is the value of n? என்னோட வேல்யூ என்ன? 225. so 225 the whole square. 225 into 225 means நீங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 50625. சோ ரெண்டுமே ஈக்குவல் ஆன்சர் தான். சோ ஏதாவது ஒரு மெத்தட்ல போட்டா போதும். சோ இது எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ உங்களுக்கு தெரியணும்ன்றதுனால ரெண்டு மெத்தட்ல பண்ணி காமிச்சிட்டேன். சோ இதை முடிச்சுட்டு வெதர் இது எடுத்துக்கோங்க இல்ல இது எதை எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணா போதும். கிளியர்? 7 sum போலாமா? 7 sum. Find the sum of all natural numbers between 602 and 902 which is divisible by 4 கேட்டிருக்காங்க. so find all the natural numbers between 602 and 902 divisible by 4 அந்த நம்பர்ஸை கண்டுபிடிக்கணும். so பண்ணனே என்ன பண்ணணும்? ஓகேவா? so நல்லா லெசன் படிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எடுக்க போறோம். அதுக்குமே இந்த வேல்யூ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பிட்வீன் இதுக்கு நடுவுல பிட்வீன் சென்டர்ல இருக்க வேல்யூ தான். இந்த வேல்யூஸ் எடுக்க கூடாது. அப்ப 602 நெக்ஸ்ட் என்ன? 603 பிளஸ் 604 எக்ஸெட்ரா. லாஸ்ட் என்ன வேல்யூஸ்? இதுக்கு முன்னாடி வேல்யூ என்ன? 901. கிளியரா? சோ எப்பவுமே நம்ம சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றப்ப இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இப்ப ஃபுல் நம்பர்ஸ்க்கு வந்து என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் ஃபுல் நம்பர்ஸ்க்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறேன், சம் கண்டுபிடிக்க போறேன். அதுக்கப்புறம் divisible by 4 கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா எனக்கு மீதி இருக்க ஆன்சர்ஸ் வந்துடும். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, which are not divisible, divisible கிடையாது, not divisible by 4 ன்னு சொல்றாங்க. அப்ப not divisible னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டோட்டல் வேல்யூஸ் என்ன பண்ணும்? இந்த ஃபுல் பிட்வீன் வேல்யூஸ் ஃபுல் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுல divisible வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? not divisible வரும். கிளியர்? சோ அதான் நான் இந்த ஃபார்மட் இங்க சொல்லிட்டேன். சோ இதுக்கு பிட்வீன் வேல்யூன்றதுனால 603 604, இதோட லாஸ்ட் வேல்யூஸ் என்ன பாத்தீங்கன்னா 901. ஏன்னா பிட்வீன்றதுனால 902 எடுக்க முடியாது, அது முன்னாடி வேல்யூட ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? n வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் SN அப்ளை பண்ணி இது ஒரு ஆன்சர் வச்சுக்க போறோம். அதே ஃபார்மட்டை நம்ம என்ன பண்ண போறோம்? divisible by போட போறோம். இந்த கொஸ்டின்ல not divisible கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அதனால என்ன பண்ண போறோம்? divisible நம்மளுக்கு ஈஸியா தெரியும் 4 டேபிள்ல. அதனால டோட்டல் வேல்யூ மைனஸ் divisible பண்ணா நமக்கு not divisible ஆன்சர் கிடைச்சிடும். சோ
first இங்க பாருங்க a equal to 603, d equal to 604 minus 603 na 1, l equal to 901. So format என்ன formula n equal to l minus a by d plus 1. So l என்றது 901 minus a என்றது 603, d என்றது 1 plus 1. So n equal to இது solve பண்ணா 298 by 1 என்றதா எனக்கு value இல்ல நான் அப்படியே வெளிய எடுத்துறேன் plus 1. So n equal to 298 plus 1 na 299. So இப்போ என்னோட value எனக்கு தெரிஞ்சிடுச்சு. எனக்கு இங்க n value l value தெரியறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த ஃபார்முலா எடுத்துர்க்கேன். Sn equal to n by 2 into a plus l. ஓகேவா? So a ஓட value என்ன 603, n ஓட value 901. So s 299 equal to n ஓட value 299 by 2 into a ஓட value 603 plus l ஓட value 901. So இது என்னால சால்வ் பண்ண முடியாது 299 by 2 into so இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாமக்கு என்ன வரும் 1504. So 2 table 1 time 2 table 752 times. So finally s 299 equal to 299 into 752. இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்றோம். ப்ராடக்ட் பண்ணா 224848 வருது. இது இந்த வேல்யூ எது வேல்யூனா the total numbers natural numbers between divisible. அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க எழுதிக்கோங்க. இங்க சைடுல கூட எழுதிக்கோங்க. என்ன எழுதிக்கிறீங்கன்னா என்ன எழுதுறீங்க divisible sum of all natural numbers between sum of all natural numbers between 602 and 902 ஓட total value இது. ஓகேவா? ஸ்டார்டிங் எழுதிக்கணும் இல்ல உங்க கன்ஃபியூஸ் ஆகுறதுனால உங்க கிளாஸ்ல எழுதி காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நாட் டிவிசிபிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன சொன்னேன் இங்க உங்களுக்கு டிவிசிபிள் கண்டுபிடிச்சா ஈஸியா இருக்கும்ல. அதனால என்ன பண்ணிருக்கேன் சன் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 to 902 அப்படின்னு எழுதியிருக்கேன். இங்க டிவைடட் பைன்னு எழுதியிருக்கேன். டிவிசிபிளும் போடலாம் டிவைடட்னு போடலாம். ஏன்னா டிவிசிபிள் வந்து டிவைடட் வேல்யூ வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பட் நாட் டிவிசிபிள் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நான் டோட்டல் வேல்யூவும் டிவிசிபிள் வேல்யூ சப்ராக்ட் பண்ணா எனக்கு நாட் டிவிசிபிள் வந்துடும். அதனால தான் நான் டிவிசிபிள் பை 4 எடுக்கிறேன். சோ இதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் 602ன்றப்போ அந்த பிட்வீன் வேல்யூஸ் எனக்கு டிவிசிபிள் பை 4 கண்டுபிடிக்கணும். அப்ப நான் பண்ணனும்னா என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் வேல்யூல +2 ஆட் பண்ணனும், லாஸ்ட் வேல்யூல -2 சப்ட்ராக்ட் பண்ணனும். ஏன் நான் இது பண்றேன் இங்க பாருங்களேன். 602 +2 போட்டா 604 வருது. அதுக்கு அப்புறம் 608 அப்படியே 4 டேபிள்ஸ் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே வரும் எக்ஸெட்ரா. லாஸ்ட்ல என்ன வருது 900 வருது. 900 4ல டிவிசிபிள் ஆகுதா? இல்ல. இத 2ல சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 900 வரும். 900 வந்து 4ல டிவிசிபிள் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு பிட்வீன் நம்பர்ஸும் அந்த மாதிரி இருக்கு. கிளியர்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கு n வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். a equal to 604, l equal to 900, d equal to 608 minus 604. சால்வ் பண்ணா எனக்கு என்ன வரும் 4. So n equal to l minus a by d plus 1. L is 900 minus a is 604, d is 4 plus 1. So 900 minus 604 போட்டா என்ன வரும் 296 by 4 plus 1. 4 table 1 time, 4 table 74 time. So n equal to 74 plus 1 75. இப்போ S75 க்கு நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு L தெரியும்ன்றதுனால இந்த ஃபார்முலா எடுக்கிறேன். Sn equal to n by 2 a plus L. So S75 equal to n ஓட வேல்யூ என்ன 75 by 2, a ஓட வேல்யூ 604, L ஓட வேல்யூ 900. So 75 by 2 into ஆட் பண்ணா 1504 வருது. 2 table 1 time, 2 table 752 time. So S75 equal to 75 into 752. இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் நமக்கு என்ன வருது 56400. இப்போ அவங்க கேட்டது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம்ல சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 சொல்லி கண்டுபிடிச்சோம்ல அந்த வேல்யூவும் மைனஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் டிவிசிபிள் பை 4 பிட்வீன் 602 and 902. இது டோட்டல் வேல்யூ, இது டிவிசிபிள் பை 4. ஸோ ரெண்டு ஆன்சரும் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஆன்சரும் இந்த ஆன்சரும் சப்ராக்ட் பண்ணனா நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் வந்தது 168448 வருது. இதுதான் எனக்கு என்ன கேட்ட கொஸ்டின்ல கேட்ட மாதிரி which are not divisible by 4 னா இந்த வேல்யூஸ் தான் வரும். கிளியர்? So the final answer is 168448. Thank you.